நாட்ராயன், வணக்கம் பவித்ரா. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது கொடைக்கானல். அதிக அளவு வனப்பகுதிகள் உள்ளதாலும் அதேபோல் வன விலங்குகள் யானை, காட்டு எருமை, புலி, சிறுத்தை, காட்டுப்பன்றி உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் உள்ளதாலும் வனச்சரணாலயமாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில வருடங்களாகவே யானை, காட்டெருமை, காட்டுப்பன்றி உள்ளிட்டவைகள் பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விவசாய நிலங்களில் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன. தொடர்ந்து வனத்துறைக்கும் இப்பகுதி மக்கள் புகார் அளித்து வருகின்றனர். இந்நிலையில் கொடைக்கானல் மேல்மலை பகுதியில் உள்ள மன்னமனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கும்பக்காடு பகுதியில் நேற்று கரடி ஒன்று உலா வந்தது. அப்பகுதி மக்கள் கூறும் பொழுது, கடந்த சில வருடங்களாகவே இப்பகுதியில் மன்னமனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கரடி உலா வருவதாகவும் பயிர்களை சேதப்படுத்துவதாகவும் அதேபோல் விவசாயிகளை இதுவரை தாக்கவில்லை, விவசாயிகளை தாக்கினால் மிகப்பெரிய இழப்பு ஏற்படும், அதற்கு முன்பாக வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். கரடி தற்போது விவசாய நிலப்பகுதிகளிலும் குடியிருப்பு பகுதிகள் அருகேயும் சுற்றி வருகிறது. வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறுகின்றனர். தற்போது கரடியும் சேர்ந்துள்ளதால் மேல்மலை விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். ஏற்கனவே காட்டுப்பன்றியால் விவசாயம் அழிந்து வருகிறது என்று கூறி பல்வேறு போராட்டங்கள் செய்து வந்த நிலையில் தற்போது கரடி குடியிருப்பு பகுதிகள் அருகே உலா வருவதால் மேல்மலை மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கொடைக்கானல் வனத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கரடியை அடர்ந்த வனத்துக்குள் அனுப்ப வேண்டும். ஏற்கனவே காட்டுப்பன்றியால் நாங்கள் வாழ்வாதாரம் இழந்து வரும் சூழ்நிலையில் கரடியும் சேர்ந்ததால் எங்களது வாழ்வாதாரம் இழக்கும் சூழ்நிலை ஏற்படும் என்று கூறி வருகின்றனர். மாவட்ட நிர்வாகமும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். பவித்ரா.